ஹாய் கைஸ், இதுதான் என்னோட முதல் வீடியோ. என்னடா அவன் முதல் வீடியோ சொல்கிறான், ஏதோ ரெட் ரூமில் உட்காந்துட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆமாங்க, நம்ம எல்லோரும் இப்போது இருளில் தான் இருக்கோம். வெளிச்சத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். உங்கள் வெளிச்சம் நோக்கிய பயணத்தில் நான் ஒரு பாலமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேங்க. ஒரு 3 நிமிஷம் எதை பற்றியும் யோசிக்காமல் இதை கேளுங்க. நம்ம வாழ்க்கையும் இந்த மெழுகுவர்த்தி போல தாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை தந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி உருகி காணாமல் போயிடுங்க. மெழுகுவர்த்திக்கும் நேரம் தான் எதிரி, நமக்கும் நேரம் தான் எதிரி. நான் இப்போது நேரத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். நான் இப்போது நேரத்தை 3 பிரிக்க போகிறேன். ஸ்டேஜ் 1, ஸ்கூல் காலேஜ் டேஸ். அப்போ யாருக்கும் தெரியாது நேரத்தோட மதிப்பு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று தான், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸ்டேஜ் 2, இப்போ தான் நம்ம எல்லோரும் உண்மையான உலகத்தில் அடி எடுத்து வச்சுருப்போம். அப்போ தான் நமக்கு நேரத்தோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். முன்னாடி இதை நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா இப்போ என் லைஃப் வேறு மாதிரி மாறி இருக்குன்னு தோணும். ஒரு சில பேருக்கு நான் இந்த விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வேறு நல்ல விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப் மாறி இருக்குன்னு தோணும். இப்போது எதுவும் கெட்டு போல் நம்மக்கிட்ட டைம் இருக்குது, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி மேலே வர பாருங்கள். நிச்சயமாக எல்லோரும் மேலே வருவோம். ஸ்டேஜ் 3, அப்போ நமக்கு வயசாகிருக்கும். ஏதோ ஒரு சேரில் பெட்டில் இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போகும். அதுதான் நம்ம சேர்த்து வச்ச மிக சிறந்த சொத்தாக இருக்கும். அப்போ நமக்கு இன்னொன்று தோணும், இன்னும் கொஞ்சம் காலம் தானே இருக்கிற வரைக்கும் நம்ம நேரத்தை நம்ம பிடிச்சவங்கிட்ட பிடிச்ச ப்ளேஸில் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணும். லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தாங்க புரியும். இப்போது நேரத்தோட மதிப்பை புரிஞ்சுக்கோங்க.